அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா, நேத்து ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் அப்படிங்கிறது நியூ டெல்லில நடந்துச்சு. ஓகேங்களா? நியூ டெல்லில 54த் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நடந்துச்சு. ஓகே. அதுல முக்கியமான விஷயங்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த லைஃப் இன்சூரன்ஸ் போடுவோம். அதே மாரி ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது போடுவோம். இந்த லைஃப் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறப்ப நம்ம பிரீமியம் பே பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த பிரீமியம்ல ஜிஎஸ்டி போடப்பட்டுச்சு. ஓகேங்களா? இதுல ஒரு பிரீமியம்ல ஜிஎஸ்டி பார்த்தோம்னா, ஒரு 18% போட்டிருந்தாங்க. ஸோ, இந்த 18% போடலாமா? வேணாமா? அப்படின்னு சொல்லி நெறைய டிஸ்கஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? லைஃப் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு ஒரு ஜிஎஸ்டி, பிரீமியம்ல ஒரு ஜிஎஸ்டி தேவையா? அப்படின்னு சொல்லி. எதிர்க்கட்சிகளும் நெறைய வலியுறுத்திட்டே இருந்தாங்க. அதனால அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அமைச்சர்கள் குழு. ஓகேங்களா? கவர்ன்மென்ட்டோட மினிஸ்டர்ஸ் குரூப்ப ஃபார்ம் பண்ணி, இந்த ஒரு விஷயத்த ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டீம் வந்து போட்டு அவங்க வந்து இந்த ஒரு விஷயத்த ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அதுக்கு ஒரு 50 டே டெட்லைனும் வந்து குடுத்துருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் இம்பார்டன்ட் நியூஸ் அதான். மத்தபடி வேற என்ன இம்பார்ட்டன்ட்டா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க இருக்கிற 3 பாயிண்ட்ஸ். டாக்ஸ் ஆன் கேன்சர் ட்ரக்ஸ் அப்படிங்கிறது 12%லேருந்து 5%ஆ மாறியிருக்கு. ஓகேங்களா? ஒரு 3 கேன்சர் ட்ரக்ஸ் ஓகேவா? ஆ ட்ராஸ்டுசூமாப் இந்த 3 பேர் குடுத்துருக்காங்க இல்லையா? இதோட இந்த ட்ரக்ஸ்ல பார்த்தோம்னா, ஜிஎஸ்டி அப்படிங்கிறது 12% இருந்துச்சு. இப்ப 5% கம்மி பண்ணியிருக்காங்க. அப்ப கேன்சர் ட்ரீட்மென்ட்டோட காஸ்ட் இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். அவ்வளதான். அடுத்தது கார் சீட்ல பார்த்தோம்னா, கார் சீட்டுக்குன்னு ஒரு ஜிஎஸ்டி போடுவாங்க. அது வந்து இப்போ 28% இருக்கு. ஓகேங்களா? முன்னாடி 18% இருந்தது. இப்ப 28% மாத்திருக்காங்க. ஏன்னா, 2 வீலர் சீட்லாம் பார்த்தோம்னா 28% தான் ஜிஎஸ்டி. அதனால கார் சீட்டுக்கும் 28% ஜிஎஸ்டி போட்டாங்க. அதே மாரி சில ஸ்நாக்ஸ்ல பார்த்தோம்னா, அதுக்கு வந்து ஜிஎஸ்டியே 18%லேருந்து 12%ஆ கம்மி பண்றாங்க. சரியா? அதான் இந்த ஆர்டிக்கிள்ல நமக்கு குடுத்திருந்தாங்க. அடுத்து இன்னொரு இம்பார்ட்டன்ட்டான ஆர்டிக்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழகத்த சார்ந்த ஒரு மொழிபெயர்ப்பாளர், பிரபலமான மொழிபெயர்ப்பாளர் செல்லப்பன். கேசி அப்படின்னு தான் இவர சொல்லுவாங்க. ஓகேங்களா. அகாடமிக் சர்க்கிள்ஸ்ல கேசி அப்படின்னு தான் இவர் அறியப்படுவார். கேசி இறந்து போயிட்டார். ரொம்ப ஃபேமஸா பார்த்தோம் அப்படின்னா, ரவீந்திரநாத் தாகூரோட கோரா அப்படிங்கிற ஒரு புத்தகம். பெங்காலில எழுதப்பட்டிருக்கும். அத வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். ஓகேங்களா. பெங்காலில எழுதுனது தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். இதற்காக சாகித்ய அகாடமி அவார்ட் ஓகேங்களா. சாகித்ய அகாடமி அவார்ட் ஃபார் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறத 2020ஆம் ஆண்டு வாங்கியிருப்பார். சரிங்களா. 2020ல. கோரா அப்படிங்கிற புக்க தமிழ்ல எழுதினதுக்காக. ஓகேங்களா. மத்தபடி பார்த்தோம்னா, நெறைய புத்தகங்கள் இவரவே எழுதியிருக்கார். ஷேக்ஸ்பியரின் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஆர்.கே. நாராயணன், ஐரானிக் மித் மேக்கர் அந்த மாரி நெறைய புக்ஸ் வந்து இவரு எழுதியிருக்காரு. பார்த்தோம்னா, பெரிய மொழிபெயர்ப்பாளர் அப்படின்னு பார்த்தோம். டிரான்ஸ்லேட் என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னா, குறளோவியம், தென்பாண்டி சிங்கம், மீசை முளைத்த வயதில் அப்படிங்கிற கருணாநிதி அவர்களுடைய நெறைய புத்தகங்கள வந்து இவரு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. சரிங்களா? முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, டிரான்ஸ்லேஷனுக்கான அவார்ட் வாங்கியிருக்காரு. சாகித்ய அகாடமி அவார்ட் 2020. மத்தபடி பார்த்தோம்னா 2006ஆம் ஆண்டு பார்த்தோம்னா, பாரதிதாசன் அவார்டு வாங்கியிருக்காரு. அதே மாரி 2016ஆம் ஆண்டு தமிழக அரசாங்கத்தோட மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன் அவார்ட் அப்படிங்கிறத வாங்கியிருக்காரு. சரிங்களா. தமிழ் வளர்ச்சித் துறை குடுக்கக்கூடிய டிரான்ஸ்லேஷன் அவார்ட் அப்படிங்கிறதையும் வாங்கியிருக்காரு. சரிங்களா. 2016ஆம் ஆண்டு. ஸோ இவரை பத்தின செய்திகள நம்ம பார்க்குறோம். கடைசியா பார்த்தோம் அப்படின்னா, விளையாட்டுச் செய்திகளுக்கு போயிரலாம். மத்தபடி பெருசா எந்த செய்திகளும் இல்ல. அ யுஎஸ் ஓப்பன் முடிஞ்சிருச்சு நமக்கு. யுஎஸ் ஓப்பன பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, யானிக் சின்னர் வந்து இத்தாலி மென்ஸ் டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. வுமென்ஸ்ல பார்த்தோம்னா, நமக்கு அரினா செபலென்கா இவங்க வந்து வுமென்ஸ் டைட்டில். இவங்க பெலாருஸ் நாட்ட சேர்ந்தவங்க. சரியா? ஸோ இந்த 2 செய்தியும் நம்ம பார்த்தோம். ஓகேவா? இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல இருந்த முக்கியமான செய்திகள பார்த்துட்டோம். நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல பார்க்கலாம். தேங்க் யூ.